காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல அழகான ஒரு மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துல 2 காக்கைகள், ஆண் காகமும் பெண் காகமும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த மரத்துல இருந்த பொந்துல ஒரு பாம்பு வந்து தங்கிடுச்சு. அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் காக்கைகள் இடும் முட்டைய டெய்லியும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இத பார்த்துக்கிட்டே இருந்த காகம் 2க்கும் என்ன பண்ணன்னு ஒன்னும் தெரியல. அப்பந்தான் ஒரு காகம் சொல்லுச்சு இன்னொரு காகத்துக்கிட்ட, நரியாருக்கிட்ட போய் ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லி நரிக்கிட்ட போனாங்க 2 பேரும். காட்டுல நிறைய தேடி கண்டுபிடிச்சு அந்த நரிக்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. காகம் நடந்ததையெல்லாம் சொன்ன பிறகு நரி ஒரு ஐடியா காகத்திற்கு சொல்லிச்சு. காகமும் சரி நான் அதை பண்றேன், பண்ணா என்ன நடக்கும்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி நீ பண்ணு, அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. நரி சொன்ன ஐடியாவை கேட்ட காகம் நேரா பறந்து தன்னோட நாட்டுல இளவரசி குளித்து கொண்டிருக்கும் அந்த புற குளத்திற்கு போச்சு. அங்க இளவரசி குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் போட்டிருந்த நகையை எல்லாம் கலத்தி அருகில் வைத்திருந்தாங்க. அதுல ஒரு பெரிய நகையை பார்த்து காகம் தூக்கி பறந்து வந்துடுச்சு. காகம் நகையை தூக்கிட்டு போனதை பார்த்த இளவரசி காவலாளிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க, இப்படி காகம் நகையை தூக்கிட்டு பறந்து போகுதுன்னு சொல்லவும் அதை பார்த்த காவலாளிகள் காகத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்தே போயிட்டே இருந்தாங்க. காகம் நகையை தூக்கி கொண்டு காவலாளிக்கு முன்னாடி தெரியற மாதிரி நேரா பறந்து வந்து அந்த பாம்பு இருந்த பொந்துக்குள்ள நகையை போட்டுட்டு அப்படியே பறந்துடுச்சு. இதை பார்த்த காவலாளிகள் அந்த பொந்துக்குள்ள கையை விட்டு நகையை எடுக்க போலான்னு பார்க்கும்போது அந்த பாம்பு வெளியே வந்துச்சு. அந்த பாம்பை கண்டதும் காவலாளிகள் பாம்பை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்புறம் அந்த நகையை எடுத்துட்டு இளவரசிட்ட கொண்டு கொடுக்க போயிட்டாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காகத்துக்கு அப்பந்தான் புரிஞ்சிச்சு. நரி அப்புறம் பாரு அவனுக்கே தெரியும்னு சொன்னது அப்பந்தான் காகாக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் 2 காகமும் பறந்து போய் நிறைய பார்த்துட்டு நடந்ததை எல்லாம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 2 காகமும் நரிக்கிட்ட தான் நன்றியை சொல்லிக்கிட்டு பறந்து தான் கூட்டுக்கு வந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க.